ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தை, மா ஏமா இப்படி கத்துறீங்க? பின்ன நான் ஒரு விஷயம் சொல்லி அது நடக்கலனா கோவம் வருமா வராதா? என் பேச்ச ஏன் இந்த தேவி கேட்க மாட்டேங்கிறா? எனக்கு ஒரே வெறுப்பா இருக்கு. தேவி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு தேவி மேல வெறுப்பு வந்துருச்சு. நன்றி கடவுளே. அத்தை, என்ன ஆச்சு? ஏமா இப்படி கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையா பேசு. அம்மா, உங்களுக்கு பிபி ரைஸ் ஆயிட போகுது, கத்தாதீங்கம்மா. அத்தை, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. சூப்பர் சூப்பர். அடடடா, இந்த கண்குள்ளா காட்சி பார்க்க அவரு பிள்ளையே ஏதோ வேலையா வெளியே போய் தொலைஞ்சிட்டாரு. அவர் இருந்தா நல்லா இருந்திருக்கும். தேவி, காஃபி குடிச்சியா? குடிச்சிட்டேன். எதுக்கு குடிச்ச? யார கேட்டு குடிச்ச? உன்னை என்ன பண்ணலாம்? குத்துங்க நீ, குத்துங்க. நல்ல வெறுப்ப காட்டி மூஞ்சிலேயே குத்துங்க. ஏன் அத்தை, காலையில காஃபி குடிச்சேன், அதுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்ப காமிக்கிறீங்க? ஐயோ, வெறுப்பில்ல கண்ணு. உன் மேல போய் நான் வெறுப்ப காட்டுவேனா? காலையில எந்திரிச்சதும் வெறும் வயித்துல இந்த மருந்தை சாப்பிடணும்னு நான் சொன்னேனா இல்லையா? எவ்வளவு சிரமப்பட்டு இந்த மருந்த 10 கடை ஏறி இறங்கி நான் வாங்கிட்டு வந்தேன்னு தெரியுமா? ஆமா அத்தை, நேத்து சொன்னீங்க. அப்புறம் எப்படி இத குடிக்காம இருக்க? இந்த பாட்டில இன்னும் திறக்க கூட இல்ல. ஏமா ரூம்லயே வச்சுட்டு போயிட்ட? வெறும் வயித்துல குடிக்க வேண்டிய மருந்தது, அத மறந்துட்டு காஃபிய வேற குடிச்சிட்ட. என்னம்மா நீ இப்படி இருக்க? சாரி அத்தை, மறந்துட்டேன். சரி, இனிமே மறக்காம காலையில வெறும் வயித்துல 1 ஸ்பூன் குடிக்கணும், புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. அம்மா, அப்படின்னா இது ஆத்திரத்துல வந்த கோவம் இல்லையா? இல்லப்பா, இது தேவி மேல இருக்கிற அக்கறையில வந்த கோவம். ஆமாப்பா, நான் எதுக்கு தேவி மேல போய் கோவப்பட போறேன்? 2 செகண்ட்ல எங்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணிட்டீங்களேம்மா. ஓ, ஐயோ, ஏ ஸ்ருதி, வெறுப்பு மருந்து வேலை செய்யவே இல்லடி. ஷோ, அது அவங்க குடிச்சிருந்தா தானே வேலை பார்க்கும். நேத்து ராத்திரி என்னடி அப்பையில இருந்து நேத்து ராத்திரி அம்மான்னு பாட்டு பாடிட்டு இருக்க? விஷயம் என்னன்னு சொல்லுடி. மோ, நேத்து ராத்திரி தேவி கொண்டு வந்த பால. மகளே, 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 இங்க பாருங்க, நான் என் மகனுக்காக நிறைய பழங்கள் சத்துமாவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் பொண்ணு ரொம்ப தெம்பா ஆரோக்கியமா இருக்கணும். எங்க என் மக? எங்க எங்க? அப்பா, நான் இங்க இருக்கேன்பா. ஐயா, நீயா? அப்பா, எனக்கு எதுக்குப்பா இந்த சத்துமாவு ஐட்டம்லாம்? நான் தெம்பா ஆரோக்கியமா தான் இருக்கேன். இதுக்கு பதிலா சுடிதாரு, டாப்ஸ், லெகின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நீ போ அந்த பக்கம். நான் என் மகளை தான் கூப்பிட்டேன், உன்ன இல்ல. ஏங்க, இவதாங்க உங்க மக? பெத்துட்டா மட்டும் மகள் ஆயிடுவாளா? 2 பேரும் என் மோத்திலேயே முடிக்காதீங்க. போங்க போங்க அந்த பக்கம். மகளே, யாருமா மகளே? என்ன தெரியலையே. சித்தப்பா, அதேதான், உன் சித்தப்பாவேதான். நீதான் என் மக. இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன ஆச்சு? ஏய், என்னடி ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எனக்கு புரிஞ்சிருச்சுமா. நேத்து ராத்திரி சித்தப்பா, இனிமே உனக்கு அப்பா இல்லைன்னு நீ ஃபீல் பண்ண கூடாது. சித்தப்பா நான் இருக்கேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் சித்தப்பா, தேவிக்கு தான் நான் சித்தப்பா. தேவி, இங்க என்ன நடக்குது? எனக்கும் ஒன்னும் புரியலங்க. சேது, என்ன ஆச்சு உனக்கு? பாசம்க்கா, பாசம்.
தேவி, நீ குங்கும பூவை டிவில பாத்திருப்ப, விளம்பரத்துல பாத்திருப்ப, நேர்ல பாத்திருக்கியா? டன் டடாய், இதான் குங்குமப்பூ. உனக்குதான். இந்த குங்கும பூவை தினமும் பால்ல கலந்து குடி. உனக்கு சிவப்பா கலரா அழகான குழந்தை பிறக்கும். இந்தா. சித்தப்பா என்ன பண்றீங்க? சின்ன மகளே, உன்னையும் நான் மறக்கல. இந்தா, உனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்துக்க 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 எடுத்துக்க. நீயும் கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தை பெத்து கொடுமா. செல்வா, நீ மாறினதும் உன் தம்பியும் பாசக்கார பயலா மாறிட்டான். எல்லாம் நல்லதுக்கு தான். ஆமா மாமா, ஆமா மாமா, கரெக்டா சொன்னீங்க. நான் மாறிட்டேன் மாமா, அப்படியே மாறிட்டேன். சரி சரி சரி. அப்பா என்னங்க? ஐயோ என்னங்க? யாரோ என் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன்க்கா. நீ மூஞ்சி. என்னங்க? ஐயோ என்னங்கன்னு கூப்பிட்டா ஈயத்த காய்ச்சி ஊத்துறாங்கன்னு சொல்றாரு. என்ன ஆச்சு இவனுக்கு? என்னடி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு உங்க அப்பா இந்த மாதிரி நடந்துக்கிறாரு. அம்மா, நீ நேத்து ராத்திரி அந்த தேவி கிட்ட கொடுத்த பால் மருந்து கலந்த பாலா? ஆமா. அந்த பால் அத்தை குடிக்கலமா, அப்பாதான் குடிச்சாரு. ஐயோ நான் தான் கொடுத்த அவருக்கு. ஐயோ நிலு, என்னது இது? யாருக்கு பால் எடுத்துட்டு போற? என் அத்தைக்கு தான். உன் அத்தையா? என்னையில இருந்து அவங்க உன்னோட அத்தை? நேத்து வந்தவ நீ. நான் பிறந்ததுல இருந்தே அவங்க எனக்கு அத்தை தெரியுமா? இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? நீயும் என்னென்னலாம் பண்ணி என் அத்தைய உன் கைக்குள்ள போட்டுக்க பாக்குற? ஒத்துக்கு மட்டும் நான் விட மாட்டேன்டி. கொண்டா. பொறாம புடிச்சவ பாலுக்காக ஒரு சண்டைய போடுறா. நான் வேற டம்ளர்ல பால் எடுத்துட்டு போய் அத்தைக்கு கொடுத்தா அப்ப என்ன பண்ணுவா? சுதே, பா, பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது கொடு. அப்பா இந்த பாலை வேணா குடிங்க. என்னம்மா கேட்ட உடனே டக்குன்னு குடுக்குற? அப்பா எனக்கு குடிக்க கொண்டு வந்த, பரவாயில்ல, இப்ப நீங்க குடிங்க. தேங்க்ஸ்மா.